வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சுகருக்கு மாத்திரையே இல்லாமல் சுகர் லெவலை குறைக்கலாம். அதுக்கு ஒரு டிப்ஸு தான் அது. இதை பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காய் கோவக்காய், அதை தான் நம்ம இந்த சுகருக்கு ஒரு இதாக எடுத்துக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நண்பர்களே கோவக்காய், நாட்டு கோவக்காய். இது ஹைப்ரிட் காய் கிடையாது, நாட்டு கோவக்காய். இது பார்த்திங்கன்னா நம்ம புல்வெளிகளில் அங்கங்கே படர்ந்துருக்கும். இதை நம்ம சுலபமாக நமக்கு கிடைக்கும், காசு இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இது கசப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை பொரியலாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு சிலர் சாப்பிட்லாம், ஒரு சிலருக்கு பிடிக்காது, கசப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இதை மூணாக நறுக்கி இதை காய வச்சு மோரில் ஊற வச்சு மறுபடியும் காய வச்சு இதை வத்தலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ கசப்பு தன்மை அதிகமாக இருக்காது, குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது ஒன்றும் கசப்பு குறைஞ்சிரும் மோரில் நம்ம ஊற வச்சுருப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம கோவக்காயை நறுக்கி இது வெயிலில் உலர விட்டாச்சு. இது ஒரு 2 நாளைக்கு உலர்ந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம மோரில் ஊற வச்சு இன்னும் ஒரு 2 நாளைக்கு காய வச்சோம் அப்படின்னோன்னா அருமையாக இருக்கும். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட்டோம்னா சைடிஷுக்கு சூப்பராக இருக்கும். இதை செய்கிற விளக்க முறையை அடுத்த தொழுதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.